நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்னை யாரும் இனிமே லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க நயன்தாரா. அதை அடுத்து மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 பிரம்மாண்டமான பொருட்செலவுல பட பூஜை நிகழ்ச்சியே வந்து நடைபெற்றிருக்கிறது. நடிகர் பட்டாளங்களே அங்க வந்து குவிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மத்திய அமைச்சரும் அதுல வந்து கலந்திருந்தாங்க. இந்த 2 விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்க இருக்கோம். மூக்குத்தி அம்மன் 2ல என்னென்ன, அதாவது மூக்குத்தி அம்மன் 1, 2 என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாக 100 கோடி ரூபாய் பொருட்செலவுல பேன் இந்தியா மூவியாக தயாரிக்கிறாங்க. சரி, ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதல்ல லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருந்தார் இல்லையா, யார் அப்படின்னா உலக நாயகன் கமல்ஹாசன் தான். அவரும் வந்து இந்த உலக நாயகன் அப்படின்ற பட்டம்லாம் எனக்கு வேணாம், என்னை வந்து கமல்ஹாசனே கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாரு. அந்த நேரத்துல அவருடைய இந்த அறிக்கைக்கு வந்து பல்வேறு தரப்புல இருந்து அவருக்கு வந்து நிறைய பேர் வந்து பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாங்க. இவ்வளவு வருஷம் கடந்து இத்தனை சாதனைகளை ஒரு நடிகராக, ஒரு இயக்குனராக, ஒரு தயாரிப்பாளராக, பல்வேறு கதாபாத்திரங்களாக யாருமே பண்ண முடியாத அளவுக்கு வந்து கதாபாத்திரங்களை பண்ணிய கமல்ஹாசன் அவர்கள் வந்து உலக நாயகன் அப்படிங்கிற பட்டத்தை வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டாரே. தனக்கு கொடுத்த ஒரு பட்டத்தை வேணான்னு தூக்கி போடுறதுக்கு ஒரு மனசு வேணுமே அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல இருந்து பாராட்டுகள் சோசியல் மீடியாலுமே வந்து குவிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நேரத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். 80s அந்த காலத்துல எல்லாம் வந்து அதுக்கு முன்பு அப்படிலாம், அதுக்கு பிறகு அப்படிலாம் வந்து நடிகர் கமல்ஹாசன் நடிகர் ரஜினிகாந்த் அவங்களுடைய அந்த சண்டைகள், அதாவது அவங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸுடைய சண்டைகள், அதெல்லாம் வந்து சொல்லி மாளாத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு எப்படி தளபதி ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரிதான். அப்படி இருந்து வந்து 2 பேருமே ஈக்குவல் டஃப் ஃபைட், அவங்களுக்கான கதாபாத்திரங்களை 2 பேருமே தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டே வந்து ஒரே லெவல்ல இன்னைக்கு வந்து இருக்காங்க. இருந்தாலும் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம், கமல்ஹாசன் அவர்களுக்கு உலக நாயகன் அப்படிங்கிற ஒரு பட்டமும் இருக்கு. அந்த உலக நாயகன் பட்டத்தை தான் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல தான் இன்னொரு பக்கமும் பார்ப்பாங்க, சூப்பர் ஸ்டார். இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை விடாம ரஜினிகாந்த் அவர்கள் புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்காரு. விஜய் அவர்கள் கூட அப்பா சட்டை, அப்பா சட்டை, அப்பா பேண்ட், அப்பா சேர் அப்படின்னு எவ்வளவு கதை சொல்லி பார்த்தாரு. ஆனா இவரும் வந்து பதிலுக்கு ஒரு காக்கா குருவி கதை, குட்டி ஸ்டோரி கதை அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி கதை சொல்லி அந்த கதையிலேயே முடிஞ்சு போச்சு அந்த பட்ட விவகாரமும் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்ப அந்த பட்டத்தை விடாம பிடிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் ரஜினிகாந்த் அவர்கள் மேல இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்து எனக்கு இந்த பட்டம் வேணாம், என்னுடைய நேரடியான என்னோட அறிமுகமான என்னுடைய பேரை வச்சே நீங்க வந்து அழைங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? எவ்வளவோ பிரச்சனை இருக்கு நாட்டுல. இதெல்லாம் தேவையா? அப்படி இப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் வரவேற்புகளும் இருக்கதான் செஞ்சது. சரி, நயன்தாரா அப்படின்னு பார்த்தா, இப்ப சமீபத்துல கொஞ்சம் வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகவும், நெகட்டிவ் விமர்சனத்துக்கு உள்ளானதாகவும் நயன்தாரா அவங்களும், அவங்களுடைய கணவரான விக்னேஷ் சிவன் அவங்களும் வந்து இருந்தாங்க. உயிர் உலக் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? அவங்க பிறந்தது, பிளஸ் வந்து அவங்கள எப்படி வந்து அவங்க வந்து இந்த உலகுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளானதுதான். ஆனா, குழந்தைகள் பிறந்ததுலேருந்து, அவங்களுக்கு பேர் வச்சதுலேருந்து, அவங்க வெளியில போறது, அவங்கள கொஞ்சி விளையாடுறது, மகிழ்றது, பர்த்டே செலிப்ரேட் இந்த மாரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவங்க வந்து சமூக வலைதளங்கள்ல போடும்போது, கொண்டாடாத ரசிகர்கள் இல்ல. அத ஷேர் பண்றவங்களோ, அத ரசிக்கிறவங்களோ, கமெண்ட் பண்றவங்களோ அப்படின்னு லட்சக்கணக்குல அவங்க வந்து கொண்டாடிட்டு தான் இருந்தாங்க. நயன்தாரா, விக்னேஷ் சிவன் அவங்க குழந்தைகளும் கொண்டாடப்பட்டு கொண்டு தான் இருந்தாங்க. ஆனா, ஒரு நெகட்டிவிட்டி ஆரம்பிச்சா போதும், மொத்தமாவே வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிருவாங்க. அவங்கள நெகட்டிவாவே பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த வகையில தான் நயன்தாரா, விக்னேஷ் சிவனும் மாட்டுனாங்க. முதல்ல வந்து இந்த தனுஷ் அவர்களுடைய அந்த விவகாரம். நானும் ரவுடி தான் அந்த படத்துல எடுத்த சின்ன மொபைல் எடுக்கப்பட்ட கிளிப்பிங்ஸ வந்து நயன்தாரா அவங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு அந்த இதுல வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அதுக்கு நஷ்ட ஈடு கேட்டு தனுஷ் அவர்கள் வந்து வழக்கு தொடுத்திருந்தாரு. அது வந்து பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளானுச்சு. நாங்க வந்து தனுஷ் கிட்ட முறையா கேட்டிருந்தோம். அவர் வந்து எங்களுக்கு குடுக்கல. அதுக்கு பிறகு இவங்க வந்து என்னோட பிஏ, என்னுடைய ஃப்ரெண்ட் மூலியமா அத வந்து மறைமுகமாக பெற முயற்சித்தாங்க அப்படின்னு அவரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. இது மாரி பல்வேறு விமர்சனங்கள் தனுஷ் மேல குற்றச்சாட்டு வைக்கிறது, தனுஷ் அவர்கள் வந்து நயன்தாரா மேல குற்றச்சாட்டு வைக்கிறது, அப்புறம் ஒரு நிகழ்ச்சியில போய் 2 பேரும் ஒரே பக்கமா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பல்வேறு சுவாரஸ்யங்கள், பல்வேறு விமர்சனங்கள் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அத போய்க்கிட்டு இருக்கும்போதே விக்னேஷ் சிவன் அவர்கள் மீது ஒரு விமர்சனம். அவர வந்து கொஞ்ச நாள் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அப்டின்னா, பாண்டிச்சேரியில போய் கவர்மெண்ட் ரெசார்ட்ட வந்து விலைக்கு கேட்டாரு. கவர்மெண்ட் ரெசார்ட்ன்னு கூடவா தெரியாது. அத போய் யாராவது விலைக்கு கேட்பாங்களா? அமைச்சர்கிட்டயே அதுவும் அப்டின்னு பல்வேறு விமர்சனங்கள், ட்ரோல் மெட்டீரியல்கள் அதற்கு அவர் மறுப்பும் தெரிவிச்சிருந்தாரு. இப்படி தொடர்ந்து நெகட்டிவாவே போயிட்டு இருந்துச்சு. இன்னொன்னு அந்த
உயிர் உலக் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய சந்தோஷம், அதாவது சோசியல் மீடியா பேஜ் நம்மலாம் எதுக்கு வச்சிருக்கோம்? நம்மளுடைய மகிழ்ச்சி, நம்மளுடைய நம்மளுடைய சுக துக்கங்கள நம்ம எதையெல்லாம் பொதுவெளியில ஷேர் பண்ணிக்கணும்னு நம்ம விரும்புறோமோ, அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் வச்சிருக்கோம். அதே மாரி தான் அவங்களும் வச்சிருக்காங்க. அவங்க வெளியில போறது, குழந்தைகள கொஞ்சுறது, இல்ல ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்றது, அந்த மாரி ஒவ்வொரு நிகழ்வையும் அவங்களுடைய நிகழ்வுகள ஷேர் பண்ற ஒரு இடமா வச்சிருக்காங்க. இத்தனை நாளாக கொண்டாடிய சமூக வலைதள மக்கள், திடீர்னு ஒரு நெகட்டிவிட்டி ஆரம்பிச்சோனே எல்லாத்தையுமே நெகட்டிவா, இவங்க மட்டும் தான் குழந்தை பெத்து வளர்த்துறாங்களா? இவங்க மட்டும் தான் குழந்தைகள வளர்க்குறாங்களா? இவங்க மட்டும் தான் குழந்தைய தூக்குறாங்களா? இவங்க தான் கொஞ்சம் இது என்னது இது? அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரோல் பண்ணிக்கிட்டு விமர்சனத்துக்கு உள்ளாக்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் இந்த தனுஷ், நயன்தாரா இந்த விவகாரமும் போய்க்கிட்டு இருந்துச்சு. தனுஷ் அவர்கள் பக்கம் ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ்மெண்ட்டும் நீதிமன்றத்துல போயிருக்கு. இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப தான் வந்து இவங்க இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த மூக்குத்தி அம்மன் படம் 2 பார்ட் 2 இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா படமா ₹100,00,00,000 பொருட்செலவுல தயாராகக்கூடிய ஒரு அம்மன் தொடர்பான ஒரு படம். மூக்குத்தி அம்மன் பார்ட் 1லயுமே வந்து நயன்தாரா அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. அம்மனாக நடிச்சிருந்தாங்க. அந்த நேரத்துலயுமே வந்து அவங்க அந்த விரதங்களை எல்லாம் கிட்டத்தட்ட 1 மாதம், 2 மாதம் இருந்தாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து அந்த படக்குழு தயாரிப்பு தரப்புல இருந்து வெளியில வந்துருந்துச்சு. ஆர்.ஜே. பாலாஜி தான் அந்த படத்த இயக்கியிருந்தாரு. இந்த படத்த சுந்தர் சி அவர்கள் வந்து இயக்குறாரு. ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் வந்து இந்த படத்திற்கு மியூசிக் போடுறாரு. இந்த முன்னாடியே நான் சொன்ன மாரி இந்த படத்துல நடிகர் பட்டாளமே குவிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, தயாரிப்பு மட்டும் 100,00,00,000 அப்படிங்கும்போது 4 நிறுவனங்கள் இணைந்து இந்த படத்த வந்து தயாரிக்கிறாங்க. 1 தமிழ் திரையுலகின் முன்னணி பட தயாரிப்பு நிறுவனமான வேர்ல்ட்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், ஐவி என்டர்டெயின்மென்ட் தயாரிப்பு, அவ்னி சினிமேக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் ரவுடி பேபி பிக்சர்ஸ். ரவுடி பேபி பிக்சர்ஸ் வந்து யாரு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். விக்னேஷ் சிவன், நயன்தாரா அவங்களுடைய தான் ரவுடி பேபி பிக்சர்ஸ். இவங்க எல்லாருமே இணைந்து தான் இந்த படத்த தயாரிக்கிறாங்க. ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து இந்த பட பூஜை நிகழ்விலே பேசும்போது சொல்லியிருந்தாங்க, "நான் சும்மா பேருக்கு தான். இவங்களே தான் தயாரிச்சுக்கிறாங்க." அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் அங்க போட்டாரு. அப்போ சுந்தர் சி அவர்கள், குஷ்பு அவர்கள், நயன்தாரா அவர்கள் அவங்கலாம் தான் இணைந்து தயாரிக்கிறாங்களா? ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து வெறும் பேருக்கு மட்டும் தானா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து அங்க எழுந்திருந்துச்சு. சரி, இந்த படத்துல ஒரு அமைச்சர் கலந்திருந்தாரு. மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் வந்து இந்த படத்துல வந்து கலந்திருந்தாரு. அதாவது அந்த பட பூஜை நிகழ்வுல கலந்திருந்தாரு. எஸ். ரவிக்குமார் அப்படிங்கிற மாரி ஒரு பட்டாளமே வந்து நட்பு பட்டாளம், பிளஸ் வந்து நடிகர்கள் பட்டாளம். அந்த படத்திலேயே வந்து ஒரு பட்டாளமே இருக்கு. ஏன்னா, சுந்தர் சி அவர்களுடைய ஒவ்வொரு படத்திலயும் வந்து சில நடிகர்கள தேர்ந்தெடுக்க மாட்டாரு. ஒரு கூட்டத்தையே வச்சு கலகலப்ப குடுத்துருவாரு. அப்படிதான் அரண்மனை, கலகலப்பு இந்த மாரி அரண்மனைலாம் கிட்டத்தட்ட 4 பார்ட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. முதல் பார்ட் போனது அளவுக்கு 4 மத்த 3 பார்ட்களும் போகல அப்படின்னா கூட, ஓரளவுக்கு வரவேற்ப பெற்ற படமா தான் இருந்துச்சு. கலகலப்பு 2 பார்ட் எடுத்திருந்தாரு. அ மதகத ராஜா அப்படின்னு ஒரு படத்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாரு. ஒரு காமெடி கலந்த ஒரு படம். 2 ஹீரோயின், விஷால் நடிச்சிருந்த படம். அந்த படம் இப்ப சமீபத்தில ரிலீஸ் ஆயி, அம் ஒரு 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 நல்ல தொகைய வந்து அது விற்று தீர்ந்தது. 10 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுதே. 10 இயர் பேக் எடுத்த படம். 10 இயர் கழிச்சு சேல் ஆயி அது வரவேற்ப பெறுமா? தற்போதைய ட்ரெண்டுக்கு, தற்போதைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரீச் ஆகுமா? அப்படின்னு பயத்தோடயே ரிலீஸ் பண்ணியிருந்த நேரத்தில தான் அந்த படம் வந்து நல்ல அ சந்தானம் காமெடிலாம் இருந்ததுனால, அந்த படம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்று, நஷ்டம் இல்லாம லாபத்தையே குடுத்ததுனால, சுந்தர் சி அவர்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகளும் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல பார்வையும் அவர் மேல விழுந்திருக்கு. அதுதான் வந்து மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்காக வேல்ஸ் ஐசரி கணேஷ் அவர்கள போய் சந்திச்ச உடனே வந்து அவர் வந்து கதை கேட்டிருக்காரு. இந்த மாரி அ சுந்தர் சி அவர்கள செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட கதை வந்து கேட்கும்போது, ஒரு 1 மாதம் டைம் கேட்டுக்கிட்டு, அ அதற்கு பிறகு போய் கதை சொல்லியிருக்காரு. கதை சொன்ன உடனேயே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சாம் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கு. உடனே ஓகே பண்ணியிருக்காங்க. ஆனா பார்ட் 1ல நயன்தாரா வந்து இருந்தாங்க. அதே போல நயன்தாரா இருந்தா நல்லாருக்கும் இந்த படத்துக்கு. பேன் இண்டியா படமா இந்த படத்த தயாரிச்சா தான் நல்ல ஹிட் குடுக்கும் இந்த படம். அதேபோல 3 டிஜிட்ல போகணும் அப்படின்னு சுந்தர் சி அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. இத கேட்டு ஐஸ்வரி கணேஷ் அவர்களும், "உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு." அப்படிங்கிற வகையில இந்த படத்த வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பட பூஜை ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு. அதிலேயும் முதல் ஷாட்டும் நயன்தாரா அவர்கள வச்சு எடுத்திருந்தாங்க. பிரத்யேகமா மூக்குத்தி அம்மன் சிலையும் வந்து அங்க வைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு கோவில் போல பிரம்மாண்டமான ஒரு செட்ட போட்டு, இந்த பட பூஜை நிகழ்வுமே வந்து நடந்திருக்கு. சரி, ஓகே. இத்தனை நாளாக நெகட்டிவிட்டியே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நயன்தாரா அவர்களுக்கு, இதற்கு பிறகாவது ஒரு பாசிட்டிவ் நோட், பாசிட்டிவ் மூவ். இனிமே வந்து நயன்தாரா அவர்கள பத்தி வரக்கூடிய செய்திகள்லாம் பாசிட்டிவா இருக்குமா? அப்படிங்கிற மாரி ஒரு பிரேயர தான் அவங்க வச்சிருப்பாங்க. மூக்குத்தி அம்மன் அவங்க கிட்ட அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரி, இந்த படத்துடைய அப்டேட் இனி என்னென்ன வருது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஆ குஷ்பு அவர்களும் இந்த மேடையில இருந்தாங்க. எல்.
முருகன் மத்திய இணையமைச்சர் அவங்களும் இருந்தாங்க. என்னடா இது இவரு மத்த இடங்களுக்கெல்லாம் போனதில்லையே இங்க வந்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து எழுந்தது அந்த நேரத்துல. ஆ அதே மாரி குஷ்பு அவர்கள் இந்த பட பூஜை முடிந்த பிறகு செய்தியாளர் சந்திப்பு ஒண்ணு நடத்துனாங்க. அதுல அவங்க கிட்ட வைக்கப்பட்ட கேள்வியின் போது, இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்த வந்து நயன்தாரா அவர்கள் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற கேள்வி வச்சப்போ, அவங்க ஒரு பதில குடுத்திருந்தாங்க. எதுக்கு எங்க காலத்துல எல்லாம் நாங்க என்ன பட்டம் கேட்டோமா? இல்ல பட்டம் எங்களுக்கு குடுத்தாங்களா? அப்படின்னு ஒரு கொஸ்டின வந்து அவங்க திரும்ப வச்சாங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர் சொல்லியிருந்தாரு, "உங்க காலத்துல கோயிலே கட்டியிருந்தாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா நான் கடமைப்பட்டுருக்கேன் கண்டிப்பா" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. எதற்கு தேவையில்லாம பட்டம் அதெல்லாம் அப்படின்ற மாரி. அதே மாரி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா, அது ரஜினிகாந்த் அவர்கள் ஒருத்தர் தான். உலகம் முழுவதும் தெரியும் அவர அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து அங்க போட்டு போயிருக்காங்க குஷ்பு அவர்கள். சரி இந்த படத்துல ரெஜினா கசாண்ட்ரா அந்த மாரி நெறைய நடிகர்கள் இருக்காங்க. ஒரு பட்டாளமே இருக்கு இந்த படத்துல. முன்னாடியே நான் சொன்ன மாரி. கலகலப்பு அரண்மனை மாரி இந்த படம் வந்து மூக்குத்தி 1 மூக்குத்தி அம்மன் 1 வந்து நல்ல ஒரு ரீச் நல்லா குடுத்திருந்துச்சு. இந்த படம் எப்படி இருக்கு? டைரக்டரும் மாறியிருக்காரு அப்படிங்கும்போது, இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் படம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இல்ல ப்ரமோ, இல்ல அதற்கான ஏதாவது சமிக்கைகள் வெளியில வந்தா தெரியும். நம்ம இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.